ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சர்ப்ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மாவை தான் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி நைட்டி சாரி இந்த மாதிரிலாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இவாட்டி பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம். எங்கள் அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 to 8 வந்துடுவேன் அப்படின்னு கால் பண்ணாங்க. ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக நம்ம கொடுக்கறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம கீழே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். வாங்க தட்டெல்லாம் ஓரம் வச்சு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு 2 நாளாக தலை குளிக்கவே இல்லை. சொல்லப்போனால் நான் குளிக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம தலையெல்லாம் ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பண்ண போகிற ப்ராங்க்குக்கு ஹேர் வாஷ் ஃபஸ்ட்டு பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஹேர் நல்லா போட்டு வாஷ் பண்ணிடுவோம். தண்ணிலாம் வெளியே தாங்க போய் எடுக்கணும், அதுவே ஒரு பெரிய வேலை. ஒரு ஷாம்பு தான் போடணும். A few moments later. நல்லா ஃபஸ்ட்டு ஹேரை காய வச்சுட்டு ட்ரையர் போட்டு நம்மகிட்ட ட்ரையர் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, ட்ரையர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். என்னடா இவன் 1 மணி நேரமாக ட்ரையர்லாம் போட்டு சீப்பெல்லாம் போட்டு வாரிட்டு இப்போ கடைசியில் கையில் வாரிட்டு இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோதான் சீப்பில் போட்டு வாரினாலும் எவ்வளோதான் நம்ம ட்ரையர்லாம் போட்டாலுமே கையில் வாடுற மாதிரி சுகம் வரவே வராதுங்க. அது கண்டிப்பாக எல்லா பசங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. ஓகேங்க, இப்போ ஓரளவுக்கு முடி செட் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும். இப்போ கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். 6.5 hours later. ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்குள்ளேயும் கேமராலாம் செட் பண்ணிட்டேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:35 ஆச்சுங்க. ஸோ எங்கள் அம்மா கரெக்டாக வர டைம் தான். ஸோ எப்போ கால் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதனால தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவங்க வரும்போது கரெக்டாக நம்ம ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன ப்ராங்க்குன்னு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க. எங்கள் அம்மா வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்காங்கன்னு கேட்போம். ஹலோ, சொல்லுமா. எந்த ரயில்வே ஸ்டேஷன்? எந்த ரயில்வே ஸ்டேஷன்? கொஞ்சம் டயர்டாக இருக்குமா. நான் சித்தி வீட்டில் இருக்கேன், படுத்துட்டு இருக்கேன். நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை. நீங்கள் வந்துடுறீங்களா? வயிறு வலிக்குதுமா, அதனால படுத்துருக்கேம்மா. இல்லை, நீங்கள் ஆட்டோ புக் பண்ணி வந்துடுறீங்களா? நானா புக் பண்ணுறேன், வந்துடுறீங்களா? சரி, ஓகே ஓகே. அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். Few moments later.
இங்க என்னப்பா பண்ற? உடம்பு சரியில்லைம்மா, நான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன செய்யுது? ஜுரம் அடிக்குதாண்ணா? இல்லை, லைட்டாக அடிச்சது, இப்போ பரவாயில்ல. மாத்திரை ஏதாவது வாங்கி போட்டியா? நேற்று சாப்பிட்டேன். நேத்து சாப்பிட்டியா? ஊருக்கு போய் அழகாயிட்டு இருக்கீங்க, மேக்கப் எதனா போட்டிங்களா? ரொம்ப கொழுப்புடா. அம்மாச்சி உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டு வர மேக்கப் போட்டு வராங்களா? ஓ, இப்போ அம்மாச்சி நீங்கள் தான் பியூட்டி பார்லர் போனீங்களா? எக்கச்சக்கமான கொழுப்பு இருக்கு. சாப்பிட்டியா இல்லையா? இல்லைம்மா, இனிமேல் தான்மா. சித்தி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருக்காளா? தெரியல, நான் இப்போ தான் வந்தேன். டாமுக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கும் கோல்டு, நேற்றுலாம் தொண்டை வலி, போய் செக் பண்ணிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்தோம். சரி, சாப்பிட்டு மாத்திரை ஏதாவது போட வேண்டியதானே? சாப்பிட்ணும். சரி, நீங்கள் வேறு வரேன்னீங்களா, அதனால தான் சரி எழுந்து உட்காந்துட்டு எல்லாம் படுத்துட்டு இருந்தேன். ட்ரெயின்ல இடமே கிடைக்கல, காலே நீட்ட முடியல, கால் கையெல்லாம் வலிக்குது. அதுக்கு தான் கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு வருவேன்னு உனக்கு கூப்பிட்டேன். ஏன் டிரைவர் சீட்டு ஃப்ரீயாக தானே இருந்திருக்கும், உட்காந்துட்டு வரலாம்ல? இந்த நக்கலான்னு பேசாதேன்றான் உன்னை. டிரைவர் சீட்டு ஒருத்தர் தான் உட்காந்துட்டு இருப்பாரு முன்னாடி, அங்கே உட்காந்துட்டு வரலாமே ஜாலியா. லூசாடா நீ? தேர்வு சீட்டு பக்கத்துல போய் யாராவது உட்காருவாங்களா? உங்க இஷ்டம், அப்புறம் கால் வலிக்காம என்ன வலிக்கும். சரி, சாப்பாடு சித்தி வச்சிருக்கா பாக்கட்டா? சாப்பிடுறியா? இல்லை, அதை வெளில கிளம்புறேன். வெளியே அங்க போற? எம்சி ஸ்டான் ஒருத்தருமா, நம்ம ஃப்ரெண்டு தான், இந்த ரேப் சாங்லாம் பாடுவார், அவர் வராராம், அவங்க கான்சர்ட்டுக்கு போகிறேன். என்ன சொல்றேன் என்ன பண்றேனே எனக்கு தெரியல. அவர் வந்து பாட்டு பாடுறவருமா, எம்சி ஸ்டான்றவர், நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் வந்துட்டு இருக்காராம், இந்த சென்னை எக்மோர் ரயில் ஸ்டேஷன் வந்துட்டு கால் பண்றேன்னாரு, அதான் போனோம். ஏண்டா, ஒரு அம்மா ஊர்ல இருந்து வர்றேன், கால் வலியோட முடியலன்னு சொல்லி கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு வாடாங்கன்னா முடியல, ஜுரம் அடிக்குது, சளி பிடிச்சிருக்குன்ற. இப்ப யாரோ வர சொல்றாங்கன்னு போறேன்ற. ஸோ நீங்கள் இப்படி தான் கிரிஞ்சாக பேசிகிட்டு இருப்பீங்க, நான் கிளம்புறேன். ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை உங்ககிட்டலாம் பேசினா எனக்கு தலை தான் வலிக்கும். ஐயோ, கேப்பு. இது என்னடா? எதுமா? தலையில என்னடா இது? Flashback. நம்மளோட ஆயுதத்தை எடுக்க போகிறோம். ஹேர் கலர் ஸ்ப்ரேங்க, இதுதான் நம்ம ஃபுல்லாக ஹேர் கலர் பண்ண போகிறோம். அதுவும் நான் கோல்டு கலர் வாங்கியிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இத பார்க்கதாமா ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாத்தை மைதிலியே என்னை நீ காதலியே. அது ஒன்றும் இல்லைம்மா. இந்தடா தலையில என்னடா இது? எதுமா? கேப்புமா. மாமா, என்னடா பண்ணி வச்சிருக்க தலைய? ஹேர் கலரு. ஹேர் கலரா? ஏர் கலர் இல்லம்மா, ஹேர் கலர். ஹேர் கலருக்கு ஹேர் கலருக்கு கரையில இருந்த முடி என்ன இப்படி பச்சை கலர் ஆக்கி வச்சிருக்கானே? பச்சை கலர் இல்லம்மா, இது கோல்டு கலர்மா. நீ அழகு ரூமே பண்ணி தர உடனே இது ஸ்டைல்மா. என்ன ஸ்டைல்? இது ஸ்டைலடா? ஆமா, இதான் குருவிக்கார மாதிரி ஆக்கி வச்சிருக்கடா. குருவிக்காரனா? இப்பெல்லாம் இதாம்மா ட்ரெண்டிங்கு, குருவிக்காரனா. என்னடா ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னு இருக்க? சும்மா சும்மா அடிச்சிட்டு இருக்காதம்மா. என்ன சும்மா அடிக்கிறாய்? இதெல்லாம் தலையில தலையில என்னடா இது? முடி. எவ்வளவு திமிரு பாத்தியா? முடிதாம்மா இருக்கும், தலை வேற என்னமா இருக்கும்? கருப்பா இருந்த முடி என்னடா ஆக்கி வச்சிருக்க நீ? கோல்டு கலர் ஆக்கி வச்சிருக்கேன். அசிங்கமா இல்லையா உனக்கு இது? இதாம்மா ஸ்டைலு. இத பாருங்க, நான் ஒரு போட்டோ போட்டேன் இன்ஸ்டாகிராம்ல கருப்பு முடியோட, 17 லைக்கு. ஆனா இங்க பாருங்க, கோல்டு கலர் போட்டேன், 1146 லைக்கு. பாத்தீங்களா? இந்த லைக் கொய்க்கெல்லாம் எனக்கு தெரியாது. இது தேவையில்லாத தலையில எதுக்கு கலரா அடிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டவனே. இதாம்மா நல்லா இருக்கும். எது நல்லா இருக்கு? பைத்தியக்கார மாதிரி இருக்குடா. 100 பேர் இருந்தாலும் 100 பேர்ல நம்ம மட்டும் தனியா தெரியுவோம்மா. 100 பேர்ல தனியா தெரியும் நம்ம. தனியா என்ன தெரியும்? கை எங்க இடிச்சிச்சு? தனியா என்னடா தெரியும்? அதுவே கட்ட முண்டா. ஏக்கை எப்படி பச்சை கலர் தலையில போட்டு அடிச்சு வச்சிருக்கான் பாரு. ஒரு கிரவுண்ட்ல உட்கார கேள கொஞ்சம். இருமா, சொல்றது கேளுமா. ஒரு டைலாக். ஒரு கிரவுண்ட்ல இருங்க, போனை கீழே வச்சுக்கிறேன். ஒரு கிரவுண்ட்ல ஒரு 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேரும் ஒருத்தர் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவன் பேர் தான் ஆட்ட நாயகன். என்ன ஆட்ட நாயகன்? என்ன ஆடி தெரிய போறியா? ஆடுவோமா? நல்லா ஆடுவா. ஒரு ஸ்டெப் ஆடுவா. எப்படி? ரோட்ல போய் ஆடு. 5-10 போடுவாங்க, பிச்சை எடு போய். அதான் செய்யணும். அந்த தலைக்கு அதுக்கு நீ ஆடுறதுக்கு நல்லா தான் இருக்கு. குறிக்கிற நாட்டம். மரியாதை உட்கார்ற.
இன்னைக்கு சிஸ்டருங்க. மாமா மா உட்காரு, 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 உட்காரு. இன்னைக்கு மகன் என்னம்மா நீங்க கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு விட போறீங்களா? நான் வரேன். ஸ்ப்ரே அடிக்கிறேன்னா என்ன அடிக்கிறது நான் வரேன். மா ஹிட்டு கிட்டலாம் அடிச்சு விட்டுற போறீங்க, முடியெல்லாம் எரிஞ்சிடும். மாமா மாமா இன்னைக்கு அந்த முடிய ஃபுல்லா நான் வெட்டி எடுத்தேன். மாமா மாமா சும்மா இரு மாமா. ஆமா என்ன சொல்றே? மாமா இதோட வெளில போக முடியுமாடா? போமா, ஈவினிங் தான் டீ கடைக்கு போனேன். மாமா 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 சும்மா இருமா. மாமா மாமா வலிக்குதுமா. மாமா மாமா சும்மா இரு மாமா. ஐயடா. மாமா வேணாம் மாமா. மாமா மாமா கம்முன்னு இருமா. வலிக்குதுமா வலிக்குது. ஐயோ இந்த முடிய நீ எப்படி போறே நான் பாக்குறேன். முட்டைய அடிச்சு விட்டுறல இல்லையா பாருப்பா. மா இது வெறும் சும்மா மாமா 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 ஏமா முடியாமா மா. என்ன 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 தலையில என்ன அடிச்சிருக்க? மா இருமா சொல்றது ஃபுல்லா கேளுமா. அது சும்மா கலருமா, அது என்ன கலரு? டெம்பரரி கலருமா. என்ன டெம்பரவரி டெம்பரவரி? இத வச்சு வெளில போடுமா? அக்கா சிரிக்க மாட்டா? மாமா 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 முடிய வெட்டாத, இருமா சொல்றதை கேளுமா. மாமா மா ஷோ மா என்னம்மா நீ பாட்டுக்கு வெட்டி வெட்டி போட்டுட்டு இருக்க. மாமா இருமாமா ஒரு நிமிஷம் இருமா. என்ன டெம்பரரி தான்மா, அதுக்கேமா போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டெம்பரவரி கும்பரவரி? டெம்பரரினா அது போயிருமா, அது கொஞ்ச நாள்ல. அது இப்ப போங்க. மாமா ஐயடே மாமா ஏமா முடியாமா இது மா லூசு மாதிரி பண்றமா. ஆனா நீ இது விட்டமா வெட்டமா இவ்வளத்தை வெட்டி போட்டு என்னமா பண்றீங்க? வரேன்டா சாத்திரடிங்க. உங்களை யார் இப்ப வர சொன்னது ஊர்ல இருந்து? இது சேல் பண்ற மாதிரி மிஷின் ஒன்னு வச்சிருந்தீங்கடா. இந்த என்னம்மா என்ன கேட்டா நானா எடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன். அப்பா யூஸ் பண்ணாங்க அதான் வச்சிருந்தாங்க பாருங்க. என்ன பண்றேன் பாரு. வீட்டுல நீ ஒரு மொட்டையை சொல்றது வைத்தியத்தை பெத்து வச்சு சீர்ல இருந்தேன். மாமா மாமா மா சோ ஏமா அம்மனே இருந்தே. இந்த முடி வச்சிருக்கறனால குறிக்கறனால முடி வச்சிருக்கற நீ கலர் அடிக்கிறேன், வெங்காயத்தை அடிக்கிறேன். இப்ப எப்படி கலர் அடிக்கிறேன் வெங்காயத்தை அடிக்கிறேன் நான் பாத்துறேன். கலர் அடிக்கிற கலர் மொட்டை அடிக்கிற நானே அடிச்சிடா. நானே மொட்டை அடிச்சு விட்டுறேன். காட்டுறா இங்க. இனிமே கலர் அடிப்ப முடி இந்த முடியை வச்சுக்கிட்டு தானே ஆட்ட காமிக்கிற. இவ்வளவு திமிருத்தனா கலர் அடிக்கிற வெங்காயத்தை அடிக்கிறேன்னு தெரியுதுமா? இனிமே இந்த முடி வச்சுட்டு என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். போய் மொட்டை இப்படியே போவலே நல்லா இருக்கும். இன்னுமே நல்லா இருக்கும்டா. போ திமிரு பிடிச்சது. இன்னும் மண்டை முடிய வச்சுட்டு குருவிக்கிற மாதிரி வெட்டுறது, குருவிக்கிற மாதிரி கலர் அடிக்கிறது. அவளை திமிர்தான் ஓகே. திமிரு பிடிச்ச ராஸ்கர். இன்னும் ரொம்ப ஓவர் சேட்டை வைக்கிறேன். உடம்பு சேட்டை ஒரு பொம்பளை போய் பார்த்து வர ஒரு பெத்ததாயனுக்கு போயிட்டு வந்தா அதுக்குள்ள கலர் அடிக்கிற வெங்காயத்தை அடிக்கிற தலை அடிச்சு பூ அடிச்சு தர. திமிரு பிடிச்ச போய் மரியாதை போய் முடிய நடு மொட்டை அடி. நீ எந்த முடிய வச்சு நீ ஸ்ட்ரைட் பண்ற நான் பாக்குறேன். திமிரு பிடிச்சது. என்ன ஆட்டாக்கி காமிச்சு தரேன். வீடு வந்து சார் மொட்டையை அடிச்சுட்டு வந்து நான் வீடு போறேன்.